ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து 2024 மார்ச் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் வந்து 12th மேக்ஸ் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, அப்போ இந்த இயர் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஐடியா தான். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் வால்யூம் ரிலேட்டடாக மட்டும் கொஞ்சம் ஐடியா கொடுக்குறேன். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் 21. ஸோ மெயினாக 2 மார்க் 3 மார்க்கை மட்டும் டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். முடிஞ்சால் 5 மார்க்கையும் பார்த்துருவோம். 21ல் பார்த்தா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதாவது எக்ஸாம்பிள் 2.13 கேட்டிருக்காங்க. அடுத்து தேர்ட் சாப்டரில் பார்த்தா எக்ஸசைஸ் 3.1ல் 9 கேட்டிருக்காங்க. இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸாம்பிள் 5.12 கேட்டாங்க, எக்ஸாம்பிள் 1.11 கேட்டிருக்காங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 2.4, 2.5, 2.6 இந்த மாடல் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் ஃபார்ம்னு இருக்கும். அதாவது A+IB ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மில் எழுத சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ மொத்தத்துக்கு பார்த்தா நமக்கு எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இது ஒரு கொஸ்டின் 2 மார்க்கில் 1, 2, 3, 4, 5 ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 6th சாப்டர் மட்டும் கேட்கல. இன்னொரு கொஸ்டின் வந்து ஜென்ரலாக நம்ம 5th சாப்டர் யூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி அடிஷ்னலாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது 2 மார்க்கில் கேட்டு முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தா ஒரு 5 கொஸ்டின் ஃபஸ்ட் வால்யூம்லேருந்து ஒரு 5 கொஸ்டின் நீங்கள் எழுதிடலாம். செகண்ட் வால்யூமை நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இன்னும் வந்து 2 கொஸ்டின் தான். அதுலேயே வந்து 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இதில் இப்போ நான் மார்க் பண்ண கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வந்துருச்சு. அப்போது ஜென்ரல் மீனிங்கில் பார்க்கும்போது ஒரு வால்யூம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தரவு ஆகிட்டீங்க அப்படின்னா, உங்களால் வந்து கண்டிப்பாக 5 கொஸ்டின் எழுதுகிற மாதிரி கொஸ்டின் கேட்டுருவாங்க. நீங்கள் செகண்ட் வால்யூமை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது வெறும் 2 கொஸ்டின் தான். இதே மாதிரி 3 மார்க் கொஸ்டினை பாருங்கள். 5.18 எக்ஸாம்பிள், 5.32 எக்ஸாம்பிள், 4.2ல் 7th ப்ராப்ளம், அப்புறம் 6.28 எக்ஸாம்பிள், 1.1ல் 3rd ப்ராப்ளம், 2.7th எக்ஸாம்பிள், 3.13 டைப்பில் கேட்டிருக்காங்க ரேஷ்னல் நம்பர்ஸ். ஸோ இதில் மொத்த கொஸ்டின் பார்த்தா 1, 2, இது 1, 3, 4, 5, 6 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 கொஸ்டின் கேட்டாங்க. இந்த 6 கொஸ்டினில் லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தா இந்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து தேர்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இது ஃபஸ்ட் வால்யூம்லேருந்து வந்துருச்சு. அப்போது செகண்ட் வால்யூமில் நீங்கள் ஜென்ரலாக என்ன அட்டன் பண்ணிடுவீங்க, இந்த ட்ரூத் டேபிள் எழுதிடுவீங்க. அப்போது ஓவராலாக பார்த்தா 7 கொஸ்டின் எழுதியாச்சு. அவ்வளோதான். 6 கொஸ்டின் நீங்கள் ஃபஸ்ட் வால்யூம் ஒழுங்காக தரவு பண்ணிவிட்டு செகண்ட் வால்யூமில் இம்பார்ட்டன்ட் பார்த்துருந்தாலே 7 கொஸ்டின் எழுத முடியும். அதாவது ட்ரூத் டேபிள் சேர்த்து. ட்ரூத் டேபிள் மறந்துடக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ட்ரூத் டேபிள் 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் பேப்பரில் லாஸ்ட் இயரில். ஜென்ரலாக வந்து 3 மார்க்கில் கேட்பாங்க, இல்லைனா 5 மார்க்கில் கேட்பாங்க. சில நேரம் கேட்காம கூட விட்டுருவாங்க 5 மார்க்கில். ஸோ இந்த லாஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் ரெண்டுலேயுமே கேட்டிருக்காங்க. 41 அதாவது 5 மார்க் கொஸ்டின் சொல்கிறேன். 2.34 எக்ஸாம்பிள் செகண்ட் சாப்டர். இப்போ நான் சொல்கிறேன் எல்லாமே ஃபஸ்ட்டு வால்யூம் டிபெண்ட் பண்ணி மட்டும் சொல்கிறேன். மேக்ஸில் ஃபஸ்ட் வால்யூம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும். இது எழுத முடிகிற கொஸ்டின் தான். அதாவது ஃபஸ்ட் வால்யூமில் கண்டிப்பாக இது தரவாக இருக்கணும். எக்ஸாம்பிள் 2.34 மறுபடியும் பாருங்கள். ஃபஸ்ட் வால்யூமில் 6th சாப்டரில் 6.1ல் 9th கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 43ல் பார்த்தா 5.2ல் 8ல் 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. அடுத்து அதுக்கு சாய்ஸ் வந்து 4th சாப்டர். ஸோ இப்போ ஏதாவது ஒரு கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சாலே போதுங்க. 44Aல பார்த்தா ஃபஸ்ட் சாப்டர் எக்ஸசைஸ் 1.5ல் 4th கொஸ்டின் கேட்டிருக்காங்க. காஸின் எலிமினேஷன் மெத்தட், ரேங்க் மெத்தடில் செய்யணும். 45ல் A மறுபடியும் 6.7 எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் 5th கொஸ்டின் 1 ஃபார்முலா கேட்டிருக்காங்க. அதுக்கு சாய்ஸு எக்ஸசைஸ் 3.5ல் 7th ப்ராப்ளம். இது ட்ரூத் டேபிள். செகண்ட் வால்யூமில் நான் ட்ரூத் டேபிள் மட்டும் தெரியும் அப்படின்னாலே போதும். அப்போ இப்போ வரைக்கும் நான் மார்க் பண்ண கொஸ்டினில் கிட்டத்தட்ட 6 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு ட்ரூத் டேபிளில் சேர்த்து. செகண்ட் வால்யூமில் நான் சொல்கிறது ட்ரூத் டேபிள் மட்டும் தான் செகண்ட் வால்யூமில் சொல்கிறேன். வேறு எதுவுமே செகண்ட் வால்யூம் ரிலேட்டடாக பேசலை. ஃபஸ்ட் வால்யூம் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த 47ல் ரெண்டுமே வந்து நான் புக்கில் இல்லாத கொஸ்டின், சிபிஎஸ்சிலேருந்து எடுத்து கேட்ட கொஸ்டின். அப்போ மொத்தத்துக்கு ஃபஸ்ட்டு 6 கொஸ்டின் ஒரு ஸ்டூடெண்ட் எழுதணுன்னா அவனுக்கு என்ன தெரியணும்னா, சாப்டர் 1லேருந்து 6 வரைக்கும் தருவாக இருக்கணும். 1 to 6 அது போக ட்ரூத் டேபிள். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து கிடைக்கிற ஒரு சின்ன ரிப்போர்ட். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2024 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வால்யூம் வந்து ஒழுங்காக தரவாக இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணணும். அதுலேயுமே இங்கே 6th சாப்டரை டிபெண்ட் பண்ணும்போது ஒரு கஷ்டமான சாப்டர் தான். ஆனால் அந்த 6th சாப்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க மெயினாக வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அந்த 6.7 அதை மட்டும் தான் இப்போ சொல்லியிருக்கேன். வேறு எதுவுமே நம்ம 6th சாப்டர் ரிலேட்டடாக பேசலை. நீங்கள் சாப்டர் 1லேருந்து சாப்டர் 5 வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணி அடிஷ்னலாக எக்ஸசைஸ் 6.7ஐயும் ட்ரூத் டேபிள் இந்த ரெண்டையும், அதாவது இது எதுக்கு சொல்கிறேன்னா 6 சாப்டருக்கு கஷ்டங்கிறதுனால 6.7 சொல்கிறேன்.
செகண்ட் வால்யூமை பற்றி பேசலை, அதில் ட்ரூத் டேபிள் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கும். அதனால் அதை எழுதியிருக்கேன். சாப்டர் 1 to 5 தரவாக இருந்து இவ்வளவும் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 மார்க்கில் ஒரு 5 கொஸ்டின் எழுத முடியும். அப்போது 10 மார்க். 3 மார்க்கில் 6 கொஸ்டின் ப்ளஸ் ட்ரூத் டேபிள் எல்லாமே எழுத முடியும். அப்போ 7 கொஸ்டின் எழுத முடியும். நான் அதில் வந்து க்ரியேட்டிவ் கொஸ்டினை விட்டுறேன். அப்போ 6 கொஸ்டின் எழுத முடியும். அப்போ அது ஒரு 6 × 3 18 மார்க். 5 மார்க்கில் மொதல் 6 கொஸ்டினுமே வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக ஃபஸ்ட் வால்யூம்லேருந்து கேட்டிருக்காங்க. இங்கே அதாவது லாஸ்ட் இயர் கொஸ்டினை சொல்கிறேன். கேட்டதுனால மொதல் 6 கொஸ்டின்லேருந்து வரும்போது 6 5 சார் 30 மார்க். அதாவது 6 கொஸ்டின், கடைசி கொஸ்டின் க்ரியேட்டிவாக இருக்குது. அப்போது 6 5 சார் 30 மார்க். அப்போ இதில் மார்க்குன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 58 மார்க். எங்கே மார்க் போகுது? ஒரு 5 மார்க், ஒரு 3 மார்க், 2 2 மார்க், ஒரு 5 மார்க், ஒரு 3 மார்க், 2 2 மார்க். ஸோ மொத்தத்துக்கு இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12 மார்க். ஸோ 70 மார்க் வந்துச்சு. இதை ஆட் பண்ணி பாருங்கள். ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 70 மார்க். இந்த 5 மார்க் 3 மார்க் 4 மார்க்குக்கு என்ன பார்த்தா போதும் அப்படின்னா, நான் இப்போ மார்க் பண்ணாத கொஸ்டின் பக்கத்தில் இருந்தது. அந்த கொஸ்டின்லாம் பாருங்கள். நீங்கள் எதெல்லாம் 7th சாப்டர் இம்பார்ட்டன்ட், 8th சாப்டர் இம்பார்ட்டன்ட், 9th சாப்டர் இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் இன்னும் நிறையா இருக்குது. நான் இதில் 5 கொஸ்டின் எழுதிருக்கேன்னா இன்னும் ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. இங்கே 4 கொஸ்டின் எழுதுனா இன்னும் ஒரு 6 கொஸ்டின் எழுதுனா இங்கே ஒரு 4 கொஸ்டின் இருக்குது. இதில் லாஸ்ட் கொஸ்டின் கம்பல்சரி, அது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் 5 மார்க்கில். அப்போ இந்த 5 கொஸ்டின் 4 கொஸ்டின்லேருந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறது, இந்த 5 கொஸ்டின்லேருந்து 2 கொஸ்டின் செலக்ட் பண்ணணும். இந்த 4லேருந்து ஒன்று செலக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த கொஸ்டின்ஸ். அப்போது 12th ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் எழுத போகிறவங்க கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வால்யூமை தரவாக பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களால் இவ்வளோ மார்க் ஈஸியாக எடுக்க முடியும். 58 மார்க். நான் ஒன் வேர்டை சேர்க்கவே இல்லை, இன்டர்னல் மார்க்கு சேர்க்கவே இல்லை. ஒன் வேர்டில் நீங்கள் ஒரு 20 மார்க் கேட்க போகிறாங்க. மேக்ஸிமம் ஒரு 8 ஒன் வேர்டு கூட க்ரியேட்டிவ் வரலாம். அப்போ 12 ஒன் வேர்டு கன்ஃபார்மாக புக் பேக் வரும். இது போக இன்டர்னல் மார்க்கு 10 மார்க். ஸோ இது வந்து ஒரு வால்யூம் மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக கெயின் பண்ணுறது. செகண்ட் வால்யூமில் ட்ரூத் டேபிள் தெரியாமல் போகக்கூடாது. ஸோ இதில் மார்க் பாருங்கள், ஒரு 80 மார்க். அப்போது சென்டம் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி செகண்ட் வால்யூமில் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி தெளிவாக இருக்கணும். தரவு பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி தெளிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் 8 ஒன் வேர்டு க்ரியேட்டிவ் அதை பண்ணணும். ஸோ இந்த 12 மார்க் வாங்குறதுக்கு செகண்ட் வால்யூமில் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் மிஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. ஃபுல்லாக படித்த ஸ்டூடெண்ட் பிரச்சனை இல்லை, படிக்க முடியாதவங்க இம்பார்ட்டண்ட்டாக படிச்சிருக்கணும். அந்த 12 மார்க்கை வாங்கிட்டு 8 ஒன் வேர்டு க்ரியேட்டிவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 20 வந்து உங்களுக்கு ஆட் ஆயிடும். ஸோ உங்களோட மார்க்கு சென்டம் வந்துடும். ஸோ சென்டம் மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட் லாஸ்ட் இயர் எதனால் மிஸ் பண்ணாங்க அப்படின்னு வேணும்னா, அவங்க ஒன் வேர்டு எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டாங்க. அவங்களோட மிஸ்டேக்ஸ் ஃபுல்லாக இந்த ஒரு கொஸ்டினை டிபெண்ட் பண்ணி தான் இருந்திருக்கு. 2 மார்க்கில் லாஸ்ட் கொஸ்டின், e பவர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா பவரில். இந்த கொஸ்டினை வந்து a + ib ஃபார்மில் எழுதி கம்ப்ளீட் பண்ணணும். இது எப்படி a + ib ஃபார்மில் எழுதுறது? e பவர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு இருக்குது. அதை பிரிச்சிங்கன்னா e பவர் ஐ சைன் தீட்டா அப்படி பிரிச்சுக்கலாம். இந்த e பவர் காஸ் தீட்டா அப்படி தான் இருக்கும். இது வந்து ரியல் பார்ட் மட்டும்தான், இதில் வந்து ஐ இல்லை. இந்த e பவர் ஐ சைன் தீட்டான்னு இருக்குல்ல, அதுக்கு தான் ஃபார்முலா இருக்குது. அப்போ e பவர் காஸ் தீட்டா எழுதிட்டு e பவர் ஐ தீட்டா அப்படின்னா என்ன ஃபார்முலா? காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு சொல்லுவோம். e பவர் ஐ தீட்டா அப்படின்னா வெறும் e பவர் ஐ தீட்டா மட்டும் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா வந்து காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. அப்போ தீட்டாக்கு பதிலாக காஸ் தீட்டான்னு இருக்குது இந்த இடத்துல. தீட்டாக்கு பதிலாக சரியா சைன் தீட்டான்னு இருக்குது. அது ஐ தீட்டா, இங்கே ஐ சைன் தீட்டான்னு இருக்குது. அப்போ இதுக்கு பதிலாக என்ன எழுதணும் அப்படின்னா, இதே மாதிரி தான் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா தான். நான் தீட்டான்னு நான் சொல்லும் போதெல்லாம் நீங்கள் என்ன எழுதணும்னா சைன் தீட்டான்னு எழுதணும். ஏன்னா இந்த இடத்துல சைன் தீட்டான்னு இருக்குது. அப்போ காஸ் தீட்டாக்கு பதிலாக சைன் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாக்கு பதிலாக சைன் தீட்டா இப்படி எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா, இனிமேல் இந்த காஸ் e பவர் காஸ் தீட்டா உள்ளே கொண்டு வாங்க. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா, e பவர் காஸ் தீட்டா காஸ் ஆஃப் சைன் தீட்டா ப்ளஸ் ஐ இன்ட்டு again e பவர் காஸ் தீட்டா சைன் ஆஃப் சைன் தீட்டா. இது ஃபுல்லாக தான் ஏ ஸ்மால் ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்மால் ஏ ப்ளஸ் ஐ, இது ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னா ஸ்மால் பி. அப்போ a + ib ஃபார்மில் வந்துருச்சு. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ அதனால் நீங்கள் இது மாதிரி மட்டும் எழுதினாலே போதும். இது ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன். பட் இதை வந்து அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து மற்ற கொஷினே சால்வ் பண்ணி இதையும் திங்க் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போது இதில் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான், நிறைய கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி திங்க் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த டைமில் ரிலாக்ஸாகவும் யோசிக்கணும், ரொம்ப அதிகமாகவும் யோசிக்கக்கூடாது.
2 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறப்போ வந்து எந்த அளவில் எதிர்பார்ப்பாங்க, இல்லை எந்த சைஸில் இருக்கும் சம்மு ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். ஸோ வேறு என்னெல்லாம் கேட்கலான்னு கொஞ்சம் ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். நமக்கு இப்போ 2 மார்க்கில் பாருங்கள். இப்போது 2 மார்க்கில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இதோட ரேடியஸ் வந்து 7லேருந்து 3க்குள்ளே இருக்கும் அப்படின்னு இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாம்பிளில் 2.13 வருது செகண்ட் சாப்டரில். இதே மாதிரி ஃபஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா 1.11 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 2.13 கொடுத்துட்டாங்க, 1.11 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையும் அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 2.13, எக்ஸாம்பிள் 1.11. இந்த ரெண்டு கொஸ்டினுமே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் 11th எக்ஸாம்பிள், இது செகண்ட் சாப்டரில் 13th எக்ஸாம்பிள். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறையா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 40 எக்ஸாம்பிள் இருக்குது. அப்போது 40 எக்ஸாம்பிள் என்னால் பார்க்க முடியல. நான் என்ன பண்ணேன்னா, அட்லீஸ்ட் ஒரு 20 எக்ஸாம்பிளாவது பார்க்கணும். அதுவும் முடியலன்னா ஒரு 10 எக்ஸாம்பிளாவது பார்க்கணும். அந்த 10ங்கிறது சடனாக இடையில ஸ்டாப் ஆகுது அப்படின்னா, ஒரு 2 எக்ஸசைஸ்க்கு முன்னாடி வரைக்கும், அதாவது எக்ஸசைஸ் 1.1 அப்புறம் எக்ஸசைஸ் 1.2, அதே மாதிரி இங்கே எக்ஸசைஸ் 2.1 எக்ஸசைஸ் 2.2. இந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா, அந்த எக்ஸசைஸ்க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள் வரைக்காது அப்படி முடிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன எக்ஸாம்பிள் 2 மார்க் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் சாப்டர் எடுத்துக்கோங்க. 1.2 எக்ஸாம்பிள், அப்புறம் 1.3, 1.4, 1.5, 1.6, 1.7, 1.8, 1.9. ஏன் 1.10 கொடுக்கல? அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், 2 மார்க் லெவல் வராது. 1.11 வந்து லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. 1.12 பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் பார்த்தா எக்ஸசைஸ் வந்துடும். ஸோ நான் சொன்னது என்னென்னா, முதல் 2 எக்ஸசைஸ்க்குள்ளே மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறேன். அப்போது 1.2லேருந்து 1.9 வரைக்கும் தெளிவாக பாருங்கள். இடையில நான் இதெல்லாம் எழுதாம விட்டுருக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் அடுத்த டைப்புக்கு போக சான்சஸ் இருக்குது. 3 மார்க்கு 5 மார்க் லெவலில் இருக்கும். ஸோ இப்போ இது 2 மார்க் லெவலில் மட்டும் சொல்கிறேன். 2 மார்க்குக்கு இதை பார்த்தா மேக்ஸிமம் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுக்குள்ளேருந்தே கேட்டுருவாங்க. எக்ஸசைஸ் பார்க்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கணும். முதல் 2 எக்ஸசைஸ் பார்க்கணும். பட் இதில் தரவு ஆக முடியலன்னா ஃபஸ்ட்டு இதை தரவு பண்ண ட்ரை பண்ணுங்கள். வேறு என்ன இருக்குது இதுக்கு அடுத்த லெவல்? அதுக்கு அடுத்த எக்ஸசைஸில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கான்னு இருக்குது. 1.17 ரேங்க்கை வந்து மைனர் மெத்தடில் பண்ணணும். அடுத்து 1.22 இன்வர்ஷன் மெத்தடு கிராமர்ஸ் ரூலில் 2 மார்க் லெவலில் இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டினில் 2 மார்க் லெவலில் தான் இருக்குது. அடுத்து 20 இருக்குது, 25 இருக்குது. இந்த 4 கொஸ்டின் இதில் சப்டிவிஷன் இருந்தால் ஒரு சப்டிவிஷன் மட்டும் பார்த்தா போதும். அப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 ஒரு 12 கொஸ்டினை மட்டும் பார்த்துணும். இந்த 12 கொஸ்டினை தெளிவாக பார்த்து திரும்ப எழுதி பார்க்கணும். ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண ஸ்டூடெண்ட் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் மறுபடியும் பாருங்கள், சென்டம்க்கு எய்ம் பண்ணுங்கள். பட் ஃபஸ்ட்டு சாப்டர் செகண்ட் சாப்டர் அட்டன் பண்ண முடியலை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸை பார்த்துட்டு போயிருங்க. இதுலேருந்து 2 மார்க்குக்கு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும், ஈஸியாக எழுத முடியும் உங்களால். 1.1லேருந்து 1.10 வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருங்க. நான் அதுலேயும் சில 3 மார்க் லெவலில் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டேன். 2 மார்க்கில் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டா போதும். 3 மார்க் இதுலேருந்து வர சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் 3 மார்க் லெவல் தான். இந்த 1.3, 1.5, 1.6 இது எல்லாமே 3 மார்க் லெவல். பட் இந்த 2 மார்க் கேட்டகரியிலே பார்த்து முடிச்சிருவேன். சரி, செகண்ட் சாப்டரில் என்ன பார்க்கணும்? செகண்ட் சாப்டரில் ஏற்கனவே சொல்லிட்டேன், 2.1, 2.2 கம்ப்ளீட்டாக தரவு பண்ணணும். ஏன்னா எல்லாராலையும் பார்க்க முடியும். வேறு என்ன இருக்குது அப்படின்னா, எக்ஸாம்பிள் 2.19, அடுத்து 2.22, இதுக்கப்புறம் 3 மார்க் லெவலில் 2.17. இதில் வந்து ஃபஸ்ட்டு 10 எக்ஸாம்பிள் இல்லை 15 எக்ஸாம்பிள் அந்த மாதிரி பார்க்க தேவையில்லையா அப்படின்னா, நீங்கள் 2.1, 2.2 தரவு பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸே தேவையில்லை. ஏன், எதனால், என்ன பிரச்சனை, இல்லை எதனால் இதில் எக்ஸசைஸில் கம்ப்ளீட் ஆகுமா அப்படின்னா, 2.1 ரிலேட்டடாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும், 2.2 ரிலேட்டடாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள். மொத்தமே பார்த்திங்கன்னா 2 எக்ஸாம்பிள் தான் 2 எக்ஸசைஸ்க்கு இருக்கும். எக்ஸசைஸில் தான் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. 2.1, 2.2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து கொஸ்டின்ஸ் 100% நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா 2.1, 2.2ல் தான் கான்செப்ட் அதிகமாக இருக்கும். செகண்ட் சாப்டரோட ஸ்டார்டிங் கான்செப்ட் ரொம்ப பேசிக்கான ஐடியா ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும். 2.3ல் டைரெக்ட் ஃபார்முலா மெத்தட், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி வந்துடும். ஸோ இன்வர்ஸ் அப்படி வந்துடும். 2.1, 2.2 தரவு பண்ணுங்கள். எக்ஸாம்பிள்னு முடிவு பண்ணிங்கன்னா இந்த 3 எக்ஸாம்பிளில் என்ன இருக்குது அப்படின்னா, சென்டர், ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது இதில் தான் இருக்குது. ஸோ மெயினாக பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்குறது
எதை விட்டுட்டோம்? 2.13 பற்றி பேசலை. ஏன் 2.13 பேசலை அப்படின்னா இது வந்து லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின். இதுதான் நான் சொன்னேன், இந்த லெஸ் தென் இங்கே வந்து 7 கொடுத்துருந்தாங்க. இந்த எக்ஸாம்பிள் 7.3 ரேடியஸ், சென்டர் ரேடியஸ் ரிலேட்டடாக. ஸோ ஒரு சர்க்கிளோட சென்டர் ரேடியஸ் ரிலேட்டடாக கொடுத்ததுனால இந்த கொஷினை செலக்ட் பண்ணலை. அந்த கொஷினோட சாய்ஸ் பக்கத்தில் இருக்க எதையுமே எடுக்கலை. அதை தவிர என்னென்ன டைப்லாம் இருக்கோ அந்த டைப் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று செலக்ட் பண்ணி தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ 2.17, 19, 22 ரொம்ப தெளிவாக இருக்கணும். எக்ஸசைஸ் 2.1, 2.2 தரவு பண்ணி பார்த்துடணும். இப்போ நான் எழுதியிருக்க இந்த ஸ்க்ரீனில் காட்டுற இந்த சம்ஸ் எல்லாத்தையும் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், செகண்ட் சாப்டர், ஃபஸ்ட் சாப்டர் 2 மார்க் 3 மார்க் என்னென்ன கேட்பாங்களோ ஈஸியாக எழுதிடலாம். இன்னொன்று க்ரியேட்டிவாக கேட்குற கொஷினும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் என்னென்ன கான்செப்ட் வருதோ அதுக்குள்ளே தான் கேட்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த ஸ்டார்டிங் கான்செப்ட் அப்படின்னு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா எல்லா எக்ஸாம்பிளையும் தரவு பண்ணிடுங்க. கண்டிப்பாக எவ்வளோ கஷ்டமான கொஷின் க்ரியேட்டிவாக கேட்டாலும் அதெல்லாம் எழுதிடலாம். அதுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு 5 மார்க் வந்து எப்படி கேட்டிருக்காங்க லைட்டாக பார்ப்போம். கொஸ்டின்ஸோட டெப்த் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 5 மார்க்கில் ஃபஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா. 5 மார்க். z³ + 8i = 0 என்ற சமன்பாட்டை தீர்க்கன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்கிற கொஸ்டின் ஃபஸ்ட்டு. இது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டேன், எக்ஸாம்பிள் 2.34 செகண்ட் சாப்டரில் இருக்க. கண்டிப்பாக வந்து சாப்டர் 1லேருந்து சாப்டர் 5 வரைக்கும் எல்லா எக்ஸாம்பிள் தரவு பண்ணி வைக்கணும். பட் முடியல அப்படின்னா 2 சாப்டராவது எக்ஸாம்பிள் தரவு பண்ணணும். ஒரு பாஸ் பண்ண எய்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்டில் 50 அபோவ் எடுக்கணும், பிலோ போகக்கூடாது. இந்த மாதிரி எய்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட் ஒரு 2 சாப்டர் ரொம்ப தரவாக இருக்கணும். அதில் செகண்ட் சாப்டர் எக்ஸாம்பிளில் இந்த சம் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கு சாய்ஸு 10th சாப்டர் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 6 and 11 கேட்குறாங்க. காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கேட்டிருக்காங்க லாஸ்ட் டைம். அப்போ இந்த டைம் வந்து நீங்கள் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ இதில் காஸ் கேட்டாங்க, சைனு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்லது. இல்லை இந்த மாடல் சம்மே இந்த தடவை கேட்காம வேறு மாதிரி கேட்கலாம். வேறு என்ன இருக்குது, 6.7 கேட்டுட்டாங்க, இந்த சம் கேட்டாங்க. அகைன் 6.7 வருமா, கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா 6.7 எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆனால் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கேட்காம வேறு டைப் ஏதாவது ஒன்று கூட செலக்ட் பண்ணலாம். பட் இது இந்த மாடலில் இருக்க 4 கொஸ்டின் நிறைய எல்லாருக்குமே தெரியும். யாருக்காவது டவுட் இருந்தால் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரிவைஸ் பண்ணுங்கன்னா சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இல்லைனா சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இந்த ரெண்டுக்கும். ஏன்னா சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எழுதும்போது உங்களால் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவே ஓரளவு எழுத முடியும். டயக்ராம் ஒரே டயக்ராம் தான். சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாங்கிறது இங்கே காசுக்கு வந்து டாட் ப்ராடக்ட், இங்கே சைனுக்கு கிராஸ் ப்ராடக்ட். ஸோ டிஃப்ரெண்ட்டாக வரதுனால இந்த ரெண்டையும் நல்லா பார்த்துக்கணும். சைனில் வர்ற 2 சம்மும் நல்லா பார்க்கணும். அது போக என்ன பார்க்கலாம் அப்படின்னா தியரம். 6th சாப்டரில் முதல் 10 எக்ஸாம்பிள் 6.1லேருந்து 6.10 வரைக்கும் அதிலே தியரம்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அந்த தியரம்ஸ் பார்த்துட்டாலே போதும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் எல்லா சாப்டர்லேயும் ஃபஸ்ட்டு 10 எக்ஸாம்பிள் தெரியாமல் எக்ஸாமுக்கு வரக்கூடாது. அது வந்து ஃபஸ்ட் வால்யூமில் சொல்கிறது. செகண்ட் கொஸ்டின் சொல்லியாச்சு. தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தா ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கோனிக். என்ன கோனிக்கில் என்ன டைப்புன்னு பார்க்கணும். இது ஹைப்பர் போலா. ஹைப்பர் போலாவில் ஒரு எக்ஸசைஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் இருக்கிறதே ஒரு 2 கொஸ்டின் தான். ஒரு எலிப்ஸ் ஒரு ஹைப்பர் போலா தான் இருக்கும். அதை சால்வ் பண்ணி பார்த்துட்டா போதும். எ பாய் இஸ் வாக்கிங் அலாங் த பாத். ஸோ இதுவும் ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கிற ஒரு கொஸ்டின். அதுக்கு சாய்ஸ் என்ன கேட்குறாங்க பாருங்கள். 7th சாப்டர் போயிட்டாங்க. $45. 45ல் ஏ பார்த்தோன்னா 6.7 கேட்டிருக்காங்க. பி பார்த்தா 3.5ல் 7th கொஸ்டின். ரெண்டுமே வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 45ல் வந்து ஏபி ரெண்டுமே நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் நிறைய பேர் பிஏ சால்வ் பண்ணுவாங்க. பரவாயில்ல, எது பண்ணாலும் ஓகே தான். பட் 6.7 நல்லா பார்த்துடணும். இது ட்ரூத் டேபிள். ஈக்குவாலிட்டி தான் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். அதுக்கு சாய்ஸ் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். 47 மேக்ஸிமம் வேல்யூவில். ஸோ லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதில் ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பிட்வீன் த எலிப்ஸ் அண்டு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் வேறு என்னென்ன கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்குற மாதிரி இருக்கா, அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.